அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, அனைவருக்கும் வணக்கம். இன்னும் சரியாக ஒரு வார காலமே எஞ்சியுள்ளது. இந்த ஒரு வார கால இடைவெளியில் நாம் இன்னும் தீவிரமாக களப்பணி ஆற்ற வேண்டும். கட்சியில் பொறுப்புகளுக்காக ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கிலே, இன்னும் சொல்ல போனால் ஆயிரக்கணக்கிலே தோழர்கள் வந்து இங்கே குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். காலை 8 மணிக்கு தொடங்கினால் நள்ளிரவு வரையிலும் இந்த சந்திப்புகள் தொடர்கின்றன. பெரும் நெருக்கடியான சந்திப்பாக இது இருக்கிறது. 10 மணி நேரம் அல்லது 15 மணி நேரம் என்று இந்த சந்திப்புக்கான நேரம் காலம் ஒவ்வொரு நாளும் செலவாகி கொண்டிருக்கிறது. என்னாலும் மாநாட்டு பணிகளை கவனிக்க இயலவில்லை. நாளையிலிருந்து பொறுப்புகள் நியமனம் நிறுத்தி வைக்கப்படுகிறது தற்காலிகமாக. இதுவரையில் முடிவு செய்தவை அனைத்தும் நாளை மறுநாள் வெளியிடப்படும். நாளையிலிருந்து இந்த சந்திப்புகள் இல்லை என்பதை கராராக தெரிவித்துக் கொள்கிறேன். யாரும் என்னை தேடி சென்னைக்கு வர வேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இன்னும் முடியவில்லை. வருகிற ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரையில் நடைபெற உள்ளது. நாளை நாடாளுமன்றத்திற்கு நான் செல்ல இருக்கிறேன். எனவே சென்னைக்கு தலைமையகத்திற்கு தோழர்கள் வந்து அலைய வேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். 17ஆம் தேதி மாநாடு முடிகிற வரையில் இந்த பொறுப்புகள் குறித்த அறிவிப்புகள் ஏதும் இருக்காது, இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றும் இன்றும் முடிவு செய்தவை நாளையும் நாளை மறுநாளும் அறிவிக்கப்படலாம். ஆனால் புதிதாக யாரையும் இங்கே சந்திக்க வாய்ப்பில்லை. எனவே மாநாடு முடிந்த பிறகு தோழர்கள் கோரிக்கை முன்வைக்க விரும்புகிறவர்கள் என்னை சந்திக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாவட்ட செயலாளர்கள் மாநாட்டுக்கு நிதியளிக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுத்தேன். மாவட்ட செயலாளர்கள் வழங்க வேண்டும் என்று சொன்னால் மாவட்ட செயலாளர்களுக்கு மட்டும்தான் பொறுப்பு என்று பலரும் கருதுகிறார்கள். எனக்கு இந்த பொறுப்பு வேண்டும், அந்த பொறுப்பு வேண்டும் என்று மல்லுக்கட்டி பொறுப்புகளை வாங்குகிற தோழர்கள் இந்த மாநாட்டுக்கு தங்களால் ஆன பணிகளை செய்ய வேண்டும் என்கிற ஒரு துடிப்பும் பெற்றிருக்க வேண்டும். அதிலே நிதி அளிப்பதும் ஒரு கடமை. மாவட்ட பொருளாளர், மாவட்ட துணை செயலாளர்கள், மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள், துணைநிலை அமைப்புகளின் மாவட்ட பொறுப்பாளர்கள், கட்சியின் ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள், எல்லாவற்றையும் விட மாநில பொறுப்பாளர்கள், ஒவ்வொரு அணியின் மாநில நிர்வாகிகள், ஆளுக்கு 1000 ரூபாய் என்று நிதி வழங்க முன்வந்தால் கூட இந்த மாநாட்டை நாம் மிகச் சிறப்பாக நடத்திவிட முடியும். 234 மாவட்ட செயலாளர்களில் இதுவரையில் 107 பேர் தான் நிதியளிக்க முன்வந்திருக்கிறார்கள். மாநில பொறுப்பாளர்கள் ஒரு சிலர் தான் நிதி வழங்கியிருக்கிறார்கள். மாவட்ட செயலாளர்களில் சிலர் நான் விடுத்த வேண்டுகோளையும் தாண்டி அதிகமான தொகையை திரட்டி தந்திருக்கிறார்கள். நேற்று கூட பொன்னேரி மாவட்ட செயலாளர் எல்லோரையும் இங்கே அழைத்து வந்து ஏறத்தாழ 6.5 லட்சத்துக்கும் மேலான நிதியை வழங்கியிருக்கிறார். ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் அப்படி கூடுதலாக நிதியை வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நான்
பாராட்டுகளையும் நன்றியையும் சொல்ல விரும்புகிறேன். பல மாவட்ட செயலாளர்கள் இதை ஒரு கடமையாக கருதாமல் தவிர்க்கிறார்களோ என்ற ஐயம் எனக்கு எழுகிறது. நிறைய பொறுப்புகள் இருக்கின்றன. சுவர விளம்பரம் எழுத வேண்டும், துண்டறிக்கைகள் அச்சிட வேண்டும், விளம்பர பதாகைகள் ஆங்காங்கே வைக்க வேண்டும். எல்லாவற்றையும் விட வண்டி வாகனங்கள் முன்பதிவு செய்து உறுதிப்படுத்த வேண்டும், அதற்கான வாடகைகளை செலுத்த வேண்டும் என்கிற பெரும் பணி இருப்பதை நான் அறிவேன். ஆனாலும் கூட அதையும் தாண்டி மையப்படுத்தப்பட்ட செலவு எவ்வளவு என்பதை உங்களால் யூகிக்க முடியும். ஒவ்வொரு முறையும் அதற்காக நாம் எவ்வளவு சிரமப்படுகிறோம் என்பதையும் நான் உயர்நிலைக்குழு கூட்டத்தில் அல்லது மையக்குழு கூட்டங்களில், தனிப்பட்ட சந்திப்புகளில் விளக்கி இருக்கிறேன். ஆகவே இயக்கத்தின் முன்னோடிகள் இப்போது நாம் அறிமுகப்படுத்தி இருக்கிற QR கோட் மூலமாக உடனடியாக தங்கள் வலிமைக்கு ஏற்ப நிதி வழங்க வேண்டும், வங்கி கணக்கில் செலுத்த வேண்டும், அல்லது நேரில் தலைமையகத்தில் இதற்கென்று காத்திருக்கிற கட்சியின் பொருளாளர் தம்பி SS பாலாஜி அவர்களை சந்தித்து ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதற்கென்று நிதிக்குழு, தலைமை ஒருங்கிணைப்பு குழு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. அதிலே சில முன்னணி பொறுப்பாளர்கள் மாவட்டந்தோறும் சுற்றுப்பயணம் செய்து, தம்பி SS பாலாஜி, புதிதாக முதன்மை செயலாளராக பொறுப்பேற்றிருக்கிற ஆதிமொழி போன்றவர்கள் பல மாவட்டங்களுக்கு நேரிலே சென்று மாநில பொறுப்பாளர்களை, மாவட்ட பொறுப்பாளர்களை சந்தித்து மாநாட்டுக்கு ஆட்களை திரட்டுகிற பணிகளை முடுக்கிவிட்டு இருக்கிறார்கள். நிதி வழங்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி இருக்கிறார்கள். நானும் பலமுறை நேரலையில் இதனை ஒரு வேண்டுகோளாக உங்கள் முன்னால் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன். இன்னும் இருக்கிற நாட்கள் மிக மிக குறைவு. இன்றைக்கு தேதி 9, இடையிலே 8 நாட்கள் தான், இன்னும் சொல்ல போனால் 7 நாட்கள் தான் இருக்கின்றன. ஆகவே உங்கள் பணிச்சுமைகளுக்கு இடையிலே, பொருள் செலவுக்கு இடையிலே தலைமைக்கு ஒத்துழைக்கும் வகையில் நிதி அளிக்க முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மிக மிக இன்றியமையாத ஒரு தேவையாக உள்ளது. இந்த நெருக்கடியை உணர்ந்து தோழர்கள், மாநில பொறுப்பாளர்கள், இது மாவட்ட நிர்வாகத்தினுடைய கடமை என்று வேடிக்கை பார்க்கிற நிலையும் கவலை அளிக்கிறது. மாநில பொறுப்பாளர்களும் இந்த எஞ்சிய நாட்களில் மாநாட்டுக்கான நிதியை வழங்க முன்வர வேண்டும் என்கிற வேண்டுகோளை விடுக்கிறேன். அடுத்து 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் நாம் மாவட்ட நிர்வாகத்தை அறிவிக்கிற பணியை பல மாதங்களாக செய்து வருகிறோம். அதிலே இன்னும் 20 மாவட்டங்களுக்கு அறிவிக்கப்படாமல் உள்ளன. அதிலே பல மாவட்டங்கள் பட்டியல் தந்திருக்கிறார்கள். ஆனால் மண்டல செயலாளர்களுக்கும் மாவட்ட செயலாளர், மண்டல துணை செயலாளர் ஆகியோருக்கு இடையிலே இருக்கிற சில கருத்து முரண்களால் இந்த பட்டியலை இறுதி செய்ய முடியவில்லை. குறிப்பாக சோளிங்கர், காங்கேயம், உடுமலைப்பேட்டை, விளவங்கோடு ஆகிய 4 தொகுதிகளில் பட்டியலே வரவில்லை. மாவட்ட செயலாளர் பெயர் மட்டும்தான் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட துணை செயலாளர்களுக்கான பட்டியல், மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கான பட்டியல், மாவட்ட செயற்குழு உறுப்பினர்களுக்கான பட்டியல், மகளிர் விடுதலை இயக்கம் மற்றும் இளைஞர்கள் எழுச்சி பாசறை ஆகியவற்றுக்கான மாவட்ட பொறுப்பாளர்களுக்கான பட்டியல் தலைமைக்கு அனுப்பி வைக்கப்படவே இல்லை என்பது கவலை அளிக்கிறது. இந்த 4 மாவட்டங்களை சார்ந்தவர்கள்
இந்த மாநாட்டு நேரத்தில் இதை செய்ய வேண்டும் என்று நான் கோரவில்லை. மாநாடு முடிந்ததும் உடனடியாக அந்த பட்டியலை கொண்டு வந்து ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே வேளையில் பட்டியல் வந்தும் இறுதி செய்யப்பட முடியாத நிலை உள்ள மாவட்டங்கள் மதுராந்தகம், செய்யூர், கள்ளக்குறிச்சி, ரிஷிவந்தியம், சங்கராபுரம், வெங்கவல்லி, ஆத்தூர், ஏற்காடு, மடத்துக்குளம், மயிலாடுதுறை, பூம்புகார், சீர்காழி, மன்னார்குடி, முதுகுளத்தூர் 14 மாவட்டங்கள் பட்டியல் வழங்கப்பட்டாலும் கூட அதிலே மாற்று கருத்துக்கள் அல்லது முரண்பட்ட கருத்துக்கள் எழுந்துள்ள நிலையில் அந்த பட்டியலை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இயலவில்லை. மாவட்ட நிர்வாகத்திற்கு ஒத்துழைப்பதற்காக மண்டல பொறுப்பாளர்களை நாம் நியமித்திருக்கிறோம். மண்டல செயலாளர்கள் தொடர்புடைய சட்டமன்ற தொகுதிகளுக்கான மண்டல துணை செயலாளர்கள் மற்றும் அந்த 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கான மண்டல துணை செயலாளர் பொது நிர்வாகம் என்கிற அந்த பொறுப்பில் உள்ள தோழர்கள் ஒன்று கூடி அங்குள்ள மூத்த பொறுப்பாளர்களோடும் கலந்து பேசி ஒரு பட்டியலை தயார் செய்தால் எனக்கு மிக இலகுவாகிவிடும். உடனே நான் அறிவித்துவிட முடியும். ஆகவே இந்த 14 மாவட்டங்கள் பட்டியல் வழங்க பெற்றும் அறிவிக்கப்படாமல் இருப்பதற்கு இந்த முரண்பாடுகள் தான் காரணமாக உள்ளன. மாநாடு முடிந்த பிறகு இந்த மாவட்டங்களை சார்ந்த தோழர்கள் ஒரு இடத்தில் கூடி அதை இறுதி செய்து கொண்டு வந்து ஒப்படைக்க வேண்டும். அதன் பிறகு ஒன்றியம், நகரம், பேரூர் ஆகியவற்றுக்கு பொறுப்பாளர் பட்டியலை அறிவிக்க வேண்டும். துணைநிலை அமைப்புகளுக்கும் அதே போல அமைக்க வேண்டும். இதிலே மாநில செயலாளர்களை பல துணைநிலை அமைப்புகளுக்கு நாம் அறிவித்திருக்கிறோம். மாநில செயலாளர்கள் இருக்கிற போது அவர்கள் சார்ந்த அந்த அணிக்கு மாவட்ட நிர்வாகத்தையும் ஒன்றிய நகர நிர்வாகத்தையும் அறிவிக்க கடமைப்பட்டு இருக்கிறார்கள். கட்சியின் மாவட்ட செயலாளர்களுக்கு அதிலே பொறுப்பு இருக்கிறது என்றாலும் கூட துணைநிலை அமைப்புகளில் அவர்கள் சுதந்திரமாக முடிவெடுக்க மாவட்ட செயலாளர்கள் ஒத்துழைக்க வேண்டும். இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாவட்ட செயலாளர்களை தீர்மானிப்பதில் மாநில செயலாளர்களுக்கு முன்னுரிமை. அந்த மாவட்ட செயலாளர்கள் அந்த பகுதியில் மாவட்ட இதர பொறுப்பாளர்களை பரிந்துரை செய்வது, அந்த மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய நகர பேரூர் இளஞ்சிறுத்தைகளுக்கான பொறுப்பாளர்களை பரிந்துரை செய்வது அவர்களுக்கான முன்னுரிமை. அதனை மாநில செயலாளர் உறுதி செய்து மாவட்ட செயலாளரிடத்திலே கலந்து பேசி இது மாதிரியான பட்டியலை தயாரித்திருக்கிறோம், இதில் உங்களுடைய ஆலோசனைகள் ஏதேனும் இருக்கிறதா, மாறுபட்ட கருத்து இருக்கிறதா என்று கலந்து பேச வேண்டும். இப்படி கலந்து பேசி செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஏற்பாட்டை நாம் செய்திருக்கிறோம். ஒரே ஆளிடம் கொடுத்து விட முடியாது. அப்படி கொடுப்பது தவறில்லை. ஆனால் அப்படி கொடுக்கிற போது விடுபட்டு போகிறது. மூத்த பல பொறுப்பாளர்கள் தங்களுக்கான வாய்ப்பு மறுக்கப்படுவதாக எண்ணுகிற போது கட்சியில் உள்ள சில முன்னணி பொறுப்பாளர்களிடத்திலே அவர்கள் மூத்த பொறுப்பாளர்களிடத்திலே முறையிடுவது தவிர்க்க முடியாதது. ஆகவே அவர்கள் அந்த பரிந்துரைகளோடு வந்து தலைமையை சந்திப்பது தவிர்க்க முடியாத ஒன்று. அப்படிப்பட்ட சூழலில் அதனையும் நாம் கருத்தில் கொண்டு பரிசீலித்து யார் யாருக்கு என்னென்ன வாய்ப்பை வழங்க முடியுமோ அவற்றையெல்லாம் சீர்தூக்கி பார்த்து வழங்கி வருகிறோம். இதற்கு மாவட்ட செயலாளர்களும் ஒத்துழைக்க வேண்டும், தொடர்புடைய அணிகளின் பொறுப்பாளர்களும் ஒத்துழைக்க வேண்டும். யாரையும் விட்டுவிடக் கூடாது. உங்களுக்குள் அந்த ஒருமித்த அணுகுமுறை என்பது மிக மிக இன்றியமையாத ஒரு தேவையாக இருக்கிறது. அது இல்லாத போது எனக்கு இது பெரும் சுமையாக மாறுகிறது. நான் முடிவெடுக்கிற போது அது இன்னும்
தோழர்களுக்கு இடையிலே ஒரு இடைவெளியை உருவாக்குகிறது. மாவட்ட செயலாளருக்கு தெரியாமலேயே மற்ற பொறுப்பாளர்கள் ஒரு பட்டியலை தருகிற போது அது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கிற நிலையில் அதனை பரிசீலிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இப்படி பரிசீலித்து அறிவிக்கிற போது அறிவிக்கப்பட்டவர்கள் மாவட்ட செயலாளருக்கு ஒத்துழைப்பதில்லை. அவர் மூலம் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை, எனக்கு பரிந்துரைத்தவர் வேறு பொறுப்பாளர், எனவே அவரோடு தான் நான் இயங்குவேன் என்ற ஒரு மனநிலை உருவாக்குறது. இது நம்முடைய கட்சியின் கட்டுப்பாட்டை, கட்டுக்கோப்பை சீர்குலைக்கும். பொறுப்பு அறிவிக்கப்பட்ட பிறகு மாவட்ட நிர்வாகத்திற்கு ஒத்துழைப்பதுதான் ஒவ்வொருவரின் கடமை. ஒவ்வொரு துணைநிலை அமைப்பை சார்ந்தவர்களுக்கும் அவருடைய மாவட்ட நிர்வாகத்திற்கும் கட்சியின் மாவட்ட நிர்வாகத்திற்கும் ஒத்துழைக்க வேண்டும். மாவட்ட செயலாளர் படமே இல்லாமல் துண்டறிக்கையை அச்சிடுவது, மாவட்ட செயலாளருடைய பார்வைக்கே எடுத்து செல்லாமல் பிரச்சனைகளை அணுகுவது கட்சியின் கட்டுக்கோப்பை பாதிக்கும். எனவே அவ்வாறு அறிவிக்கப்படுகிற பொறுப்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட பிறகு மாவட்ட செயலாளரோடு இணைந்து இணங்கி செயல்பட வேண்டும். அப்படி செயல்பட தவறினால் அது கண்காணிக்கப்பட்டு நடவடிக்கைக்கு ஆட்படுத்தப்படும். அதனை முன்கூட்டியே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஒரு நகர செயலாளர் புதிதாக வந்து எனக்கு நகர செயலாளர் வேண்டும், ஏற்கனவே இருக்கிற நகரத்தை இரண்டாக பிரித்துக் கொடுங்கள் என்று கேட்கிறார் என்றால் அதிலே ஒரு ஜனநாயகம் இருக்கிறது. ஏனென்றால் கட்சியில் அதை நாம் நடைமுறைப்படுத்துகிறோம். 3 ஒன்றிய கவுன்சிலருக்கு ஒரு ஒன்றிய செயலாளர் என்று போட்டிகள் அதிகமாக இருக்கிற மாவட்டங்களில் செய்கிறோம். போட்டி இல்லை என்றால் அது பிரச்சனை இல்லை. ஒரு ஒன்றியத்தை 2ஆகவோ 3ஆகவோ பிரித்து விடலாம். 5 ஒன்றிய கவுன்சில் அல்லது 6 ஒன்றிய கவுன்சில் என்று கூட பிரிக்கலாம். ஆனால் முன்னணி தோழர்கள், மூத்த தோழர்கள் தங்களுக்கு ஒன்றிய செயலாளர் வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிற போது அதை நாம் புறந்தள்ள முடியாது. அதற்கான அடிப்படை அளவுகோலாக நாம் 3 ஒன்றிய கவுன்சில்களுக்கு ஒரு ஒன்றிய செயலாளர் என்ற வரையறையை வைத்திருக்கிறோம். எனவே அதன் அடிப்படையில் நாம் சில அறிவிப்புகளை மாற்றி புதிதாக ஒன்றிய செயலாளர் அந்த நிர்வாகத்தை உருவாக்கி அறிவிக்க வேண்டியிருக்கிறது. இதற்கு மாவட்ட செயலாளர்களும் புரிந்து கொண்டு ஒத்துழைக்க வேண்டும். அவ்வாறு அறிவிக்கப்பட்ட பின்னர் அறிவிக்கப்படுகிற பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளரோடு இணைந்து செயல்பட வேண்டும். இது மிகவும் முக்கியமான ஒரு தகவல். சில மாவட்டங்களில் கடந்த காலங்களில் நாம் பிரித்ததை போல ஒன்றிய நிர்வாகத்தை பிரித்திருக்கிறார்கள். மாநாட்டுக்கு பிறகு தேவைப்பட்டால் நான் தற்போது சொன்னதை போல 3 ஒன்றிய கவுன்சில்கள் என்கிற நிலப்பரப்புக்கு ஒரு ஒன்றிய செயலாளர் என்ற அடிப்படையில் பிரித்து அறிவிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதை போல நகரம் எந்த நகரமாக இருந்தாலும் அங்க 2 காலனி தான் இருக்கு, ஒரு காலனி தான் இருக்கு, அது பிரச்சனை கிடையாது. எல்லா நகரங்களையும் 2ஆக பிரிக்க வேண்டும். நிர்வாகத்தை முதலில் நாம் கட்டமைத்துக் கொண்டு கிளை இல்லாத இடங்களில் கிளையை உருவாக்குவோம். தலித் மக்கள் வசிக்கிற பகுதிகளில் மட்டும்தான் பணியாற்ற வேண்டும் என்று கருதாமல் தலித் அல்லாதோர் பகுதிகளிலும் ஜனநாயக சக்திகளை அடையாளம் கண்டு அவர்களை கட்சிக்குள் இணைத்து அவர்களோடு பயணிக்கிற ஒரு நிர்வாகத்தை நாம் வலுப்படுத்த வேண்டும். அவர்களை நிர்வாகத்துக்குள் இணைக்க வேண்டும். அப்போதுதான் ஒரு அரசியல் கட்சி என்கிற வலிமையை நாம் பெற முடியும். அனைத்து தரப்பு மக்களுக்குமான ஒரு பேரு இயக்கமாக இது இன்னும் பரிணமிக்க முடியும். எனவே தோழர்கள் இந்த அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ என்னை தேடி வருகிறார்கள், நான் அவர்களுக்கு பொறுப்புகளை வாரி வழங்கி விடுகிறேன், அது உங்களுடைய நிர்வாக கட்டமைப்புக்கு குந்தகம் விளைவிப்பதாக இருக்கிறது என்று கருத வேண்டாம். இது ஒரு ஜனநாயகத்தன்மையை நாம் பின்பற்றுகிறோம். இந்த மறுசீரமைப்பின் நோக்கமே அதிகார பரவலாக்கம் என்பதுதான். வேறு எந்த கட்சியிலும் இந்த நடைமுறையை பின்பற்றாத போது நாம் பின்பற்றுகிறோம்.
அந்த அளவுக்கு தேவை நம்முடைய இயக்கத்திலே இருக்கிறது. யார் ஆளுங்கட்சியாக வந்தாலும், யார் எதிர்கட்சியாக இருந்தாலும், யாருடைய கட்சி எதிர்காலத்தில் சிறப்பாக இருக்கும் என்ற கணிப்புகள் ஒருபுறம் இருந்தாலும், அதை பற்றியெல்லாம் பொருட்படுத்தாமல் இந்த கட்சியில் எனக்கு என்ன அங்கீகாரம் என்கிற அந்த கேள்வி, அதற்கான ஒரு போட்டி பார்க்கிற போது ஒரு வகையிலே நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த வகையில் அனைத்து தரப்பினரையும் நாம் பல்வேறு துணைநிலை அமைப்புகளில் கொண்டு வந்து அவர்களை நிர்வாகத்தில் இணைக்கிறோம். இஸ்லாமியர்களை, பெண்களை, தலித் அல்லாதோரை, கிறித்தவ சமூகத்தை சார்ந்த மக்களை, புதிதாக வருகிறவர்கள் ஏற்கனவே எந்த பொறுப்பிலும் இருந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் அவர்களுக்கு நாம் மாவட்ட நிர்வாகத்திலோ மாநில நிர்வாகத்திலோ வழங்க வேண்டி வரும். அது தவிர்க்க முடியாதது. அவர்கள் ஏற்கனவே 10 வருடம் வேலை செய்திருந்தால்தான், மாவட்டத்தில் பணியாற்றி இருந்தால்தான் மாநிலத்திற்கு போட வேண்டும் என்கிற வரையறை ஒருபுறம் இருந்தாலும், ஜனநாயக சக்திகளை அரவணைக்கிற அணுகுமுறையில் அந்த வரையறைகளை தாண்டி சிலருக்கு பொறுப்புகளை வழங்க வேண்டி வரும். அதையும் நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இது குறித்து நாம் விரிவாக பேசுவோம். தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு இன்றைக்கு தமிழக அரசியல் களத்தில் பரவலாக பேசுபொரு பொருளாக மாறி இருக்கிறது. இப்போதைக்கு இந்த மாநாட்டை நடத்த வேண்டிய தேவை என்ன என்கிற விவாதமும் ஒருபுறம் நடக்கிறது. பாரதிய ஜனதா மற்றும் சங் பரிவார் அமைப்புகள் ஒரு தேசியவாதத்தை கட்டமைத்து வருகிறார்கள் என்பதை நாம் அறிவோம். அவர்கள் விரும்புகிற ஒரு தேசியத்தை நிறுவ முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவை சிதைக்கும் வகையில் அவர் விரும்பிய தேசத்தை உருவாக விடாமல் தடுக்கிற முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அதற்கு அவர்கள் கையாளுகிற தேசியவாதம் மிகவும் ஆபத்தானது. அது மதவழி தேசியவாதம். அந்த மதவழி தேசியவாதத்தை அவர்கள் உயர்த்தி பிடிக்கிற போது நாம் அதற்கு மாற்று தேசியவாதத்தை முன்வைக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதுதான் மொழிவழி தேசியவாதம். இந்த மொழிவழி தேசியவாதம் இளம் தலைமுறையினரிடத்திலே எடுபடுமா என்ற கேள்வி பலர் எழுப்புகிறார்கள். நாம் பேசத்தான் ஒரு பிரச்சனை மக்களுக்கு போய் சேரும், ஒரு பொருள் மக்களின் பார்வைக்கு அவருடைய கவனத்திற்கு போய் சேரும். இதிலெல்லாம் அவர்களுக்கு ஈடுபாடு இருக்காது என்று நாமே ஒரு முன்முடிவுக்கு வந்து பேச வேண்டிய அரசியலை பேசாமல் விட்டுவிட முடியாது. உரையாடலுக்கு உட்படுத்த வேண்டிய கருத்தியலை உரையாடலுக்கு உட்படுத்தாமல் நாம் விலகி நிற்க முடியாது. எதிர்வரும் இளம் தலைமுறையினர் எதை விரும்புகிறார்களோ அதற்கு ஏற்ப அரசியல் செய்வது என்ற நிலைக்கு நாம் ஆளாகிவிட்டால் நாம் விரும்புகிற ஒரு தேசத்தை நம்மால் கட்டி எழுப்ப முடியாது. ஆகவே சங் பரிவார்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு தேசியவாதம், மதவழி தேசியவாதம், இந்து ராஷ்டிரம் என்கிற தேசியவாதம் இங்கே நீர்த்து போகவில்லை. அது இன்னும் பேரூரு கொண்டு வளர்ந்து வருகிறது. அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் சங் பரிவார்கள் செய்து வருகிறார்கள். ஒரே தேசம், ஒரே கலாச்சாரம் முக்கியமான முழக்கமாகும். ஒரே தேசம், ஒரே மதம் என்பதுதான் அடிப்படை கருத்தியலாகும். ஆக ஒரே மதம் என்றால் அது எந்த மதம், எத்தகைய மதம் என்பதை நம்மால் யூகிக்க முடியும். கிறிஸ்தவத்திற்கோ இஸ்லாத்திற்கோ அல்லது பிற மதங்களுக்கோ இங்கே இடமில்லை என்பதை வெளிப்படையாக இன்றைக்கு சங்க பரிவாரங்கள் உரத்து பேசி வருகிறார்கள். பன்மைத்துவம் என்பது அரசமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சு கோட்பாடுகளில் ஒன்று. பல மதங்கள், பல மொழிகள், பல தேசிய இனங்கள், பல கலாச்சாரங்கள் இந்த மண்ணில் பாதுகாப்போடு இருக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு பாதுகாப்பு அரண் அரசமைப்பு சட்டம் என்பதை நாம் அறிவோம். எனவே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கண்ட கனவை நனவாக்க வேண்டுமானால் பன்மைத்துவத்தை பாதுகாத்தாக வேண்டும். ஒரே மதம், ஒரே தேசம், ஒரே மதம், ஒரே கலாச்சாரம் என்கிற அந்த அரசியல் சங்க பரிவாரங்களின் தேசியவாத அரசியலாக இங்கே
வலிமை பெற்று வருகிறது. அதற்கு மாற்றாக நாம் உரத்து பேச வேண்டிய தேசியவாதம் தான் மொழிவழி தேசியவாதம். பிற மொழியை பேசக்கூடிய மக்களுக்கு முன்னோடியாக தமிழ்நாடு எப்போதும் விளங்குகிறது. அந்த வகையிலே நாம் பேசுகிற இந்த தமிழ் தேசியம் என்பது ஒவ்வொரு மாநிலத்திலும் மொழிவழி தேசியமாக எதிரொலிக்கும். அத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மாநாடாக இந்த மாநாடு அமைய வேண்டும். எனவே இத்தனை காலம் நாம் நடத்திய மாநாடுகளை எல்லாம் விட, அந்த மாநாடுகள் ஏற்படுத்திய தாக்கத்தை எல்லாம் விட இந்த மாநாடு மாபெரும் வெற்றியை பெற வேண்டும், தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். வெற்றி பெறும், மகத்தான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்கிற நம்பிக்கையோடு நான் காத்திருக்கிறேன். உங்கள் திருமுகங்களை காண ஆவலோடு காத்திருக்கிறேன். அன்றைக்கு உளுந்தூர்பேட்டையில் சந்திப்போம். பொறுப்புகளுக்காக வந்து தலைநகரத்தில் குவிந்து கிடக்காமல் இந்த எஞ்சிய நாட்களில் மாநாட்டுக்காக களப்பணி ஆற்றுங்கள்.